சிங்கம் களை இறங்கிடுச்சே அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி சிங்கம் களை இறங்கியிருக்குது. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம பிடிஆர். ஆமாம், ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் களத்தில் நின்று வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சங்கிகளையும் இந்த ஆரிய கூட்டத்தையும் சமஸ்கிருத திணிப்பு, ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக ஸ்டாலின் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருந்தார்ல, இதோ நானும் வருகிறேன் அப்படின்னு களத்துக்கு வந்து அடி வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் நம்முடைய பிடிஆர். ஸ்டாலினுடன் கரம் கோர்த்து பிடிஆரும் சேர்ந்து அட்டிக்கிற அட்டியில் இப்போ வட இந்திய ஊடகங்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறி துடித்து கொண்டிருக்கிறார்கள். இவரை தனியாக சமாளிக்க முடியாது, அவரையும் தனியாக சமாளிக்க முடியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிங்கன்னா நாங்கள் எங்கடா போகிறது அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். தரமான சம்பவம் அப்படின்னு கேள்விப்படுவோம் தெரியுமா? அது உள்ளபடியே இதுதான். என்ன நடந்தது, அப்படி இரண்டு பேரும் செய்த தரமான சம்பவம் என்ன என்பதை பற்றித்தான் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள், இந்த வீடியோஸ் டெய்லி பேசுகிறது என்று தொண்டையெல்லாம் கட்டி போயிருக்குது, உடல்நிலை சரியில்லை, அதனால் தொண்டை அப்படி இருக்குது, தப்பாடுத்துக்காக வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வெயில் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முதலமைச்சர் தொடர்ந்து அடி அடிச்சிட்டு இருக்கிறார், அதை நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணார் பிடிஆர், நம்ம கரண் தாபர் இருக்கிறார் இல்லையா, தி வயர், அது வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு ஊடகம், தி வயர். கரண் தாபர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோடியவே தண்ணி குடிக்க வச்சவர். அந்த மோடி இன்டர்வியூ நான் எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு சலிக்காது. மோடி அப்படியே தண்ணி குடிப்பார் கரண் தாபர் கேள்விக்கு, மைக் ஆஃப் தண்ணி அடிம்பார். ஸோ மைக் ஆஃப்னு அடிம்பார், தண்ணின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே எழுந்து ஓடிடுவார் மோடி. அசகாய சூரன் மகனில் மோடியே, அந்த மோடியவே தண்ணி குடிக்க வச்சவர் கரண் தாபர். அந்த கரண் தாபரை தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாரு பிடிஆர். கரண் தாபர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பிடிஆர் அவர்களை நேர்காணல் செய்கிறார். நேர்காணல் செய்கின்ற பொழுது பிடிஆர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறார். ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள், ஏன் ஒய் நீங்கள் வந்து இவ்வளவு அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய காரணம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. எதில் அடமெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்மொழி கொள்கைக்கு எதிராக இன்னொரு மொழியை ஒரு குழந்தை கற்றுக்கொண்டால் அதன் வாழ்வு சிறக்கும் தானே. இன்னொரு மொழியை சின்ன குழந்தையால் எத்தனை மொழியும் கற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நீங்கள் இதனால் பல்லாயிரம் கோடி ரூபாய் இழக்கிறீர்கள், பல்லாயிரம் கோடி ரூபா போனாலும் பரவாயில்ல என்று இப்படி வீம்புக்கு நீங்கள் இருக்கலாமா, பிடிவாதத்தோடு இருக்கலாமா என்று கேட்டவுடன் பிடிஆர் கொந்தளிச்சிட்டார். வாரே வா கமான் அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து, என்ன கேட்டீங்க, திருப்பி கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த பேட்டியில் ஆரம்பிக்கிறார். ஆங்கிலத்தில் இருந்த அந்த பேட்டியினுடைய ட்விட்டர் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பாருங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும். அதில் பிடிஆர் தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வியை தான் நம்ம எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன கேட்குறாரு, மும்மொழி படித்த மாநிலங்கள், மும்மொழி கொள்கையை அமல்படுத்திய மாநிலங்கள் எதெல்லாம் சொல்லு. சரி, அந்த மாநிலங்கள் அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியதால் இன்னென்ன இதில் விடயங்களில் இதிலெல்லாம் அந்த மாநிலம் உயர்ந்து விட்டது, இந்தந்த விடயங்களில் அந்த மாநிலத்தினுடைய கல்வி உயர்ந்திருக்கிறது, அந்த பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது, ஏதாவது டேட்டா இருக்கா கொடு. உத்தரப்பிரதேசம் எத்தனை பிள்ளைங்க மும்மொழி கொள்கையை பயின்றிருக்கிறார்கள்? பீகார் எத்தனை குழந்தைங்களுக்கு 3 லாங்குவேஜை நீ கற்றுக் கொடுத்துருக்குற? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் என்று வட மாநிலங்களை எல்லாம் அடுக்கி கேட்கிறார். இந்த வட மாநிலங்களில் எல்லாம் எந்த குழந்தைக்கு நீ 3 லாங்குவேஜை கற்றுக் கொடுத்துருக்குற? அப்படி அந்த குழந்தை கற்றுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது கரண் தாபருக்கு பதில் இல்லை. அப்போ கரண் தாபர் என்ன கேட்குறாரு, ரைட்டுங்க, பல்லாயிரம் கோடியே இழக்கிறீங்களே, பல்லாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு தர வேண்டிய நிதி ஒன்றிய அரசு தர மறுக்கிறது, நீ உங்களுடைய பிடிவாதத்தால் தானே, உங்களுடைய தவறு தானே என்று சொன்னபோது யாரை குற்றவாளி கொண்டில் நிறுத்துகிறீர்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பிடிஆர். நான் வந்து கஷ்டப்பட்டு தொழில் ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு திருடன் வர்றான், மத்திய அரசை என்ன யாரோட ஒப்பிடுறாரு, ஒன்றிய அரசை திருடனோட ஒப்பிடுறாரு. ஒரு திருடன் வர்றான், திருடன் வந்து என் கழுத்தில் துப்பாக்கியை வச்சு, நெத்தியில் துப்பாக்கியை வச்சுட்டு, சரி நான் சொல்கிற மாதிரி தான் இனிமேல் நீ பிஸ்னஸ் பண்ணணும், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், எனக்கு இத்தனை பர்சன்டேஜ் அதுலேருந்து நீ கொடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லைடா நான் நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா போயிட்டுருக்குறதா, எல்லாம் அங்கே நல்லா தான் இருக்குது, நான் எதுக்குடா நீ சொன்னதை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நீ சொன்னதை கேட்டுத்தான் அவனும், இல்லை அவனை சுட்டு போடுவேன் அப்படின்னு நெற்றி பொட்டியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டுகிறான் ஒரு திருடன். இப்போ நீங்களாம் திருட்டு பயலுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா? ஏண்டா அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் நல்லா தானே இருக்கிறான், நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கான், நீ என்னடா நீ திருட்டு போய் அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற, வெளில வாடா அப்படின்னு திருட்டு பயலுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து வேறு வழி இல்லை,
நெத்தியில் துப்பாக்கி வச்சுருக்கான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவன் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டுங்கன்னு நீங்கள் சொல்லுகிறீர்களே, இது சரியா? நான் உள்ளபடி அரண்டேன். அதாவது ஒன்றிய அரசை யாரோட ஒப்பிட்டுட்டாரு? ஆமாம், முகமுடி கொள்ளக்காரர்களோட ஒப்பிட்டுட்டார். ஏய், நீங்களாம் வந்து எங்கள் நாட்டிலிருந்து, எங்களுடைய மாநிலத்திலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, எங்களுடைய மாநிலத்திலேருந்து எங்களுடைய வரியெல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு நிதி தான், அதானே அதுக்கு அர்த்தம். எங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிற, எங்களுக்கு எதுவும் தராமல் இருக்கிற அப்படின்னா இந்த வேலைக்கு என்ன பேர்? துப்பாக்கி முனையில் கிட்டத்தட்ட இந்த உதாரணம் தான். அது அப்படியே சொன்னவுடன் கறந்தாப்புறம் ஆடி போயிட்டார். இது ஏன் நம்ம திருப்பி இந்த விஷயத்த சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கையால் ஏதோ தமிழ்நாடு வந்து ஒரு பெரும் மும்மொழி கொள்கை இல்லாததால் தமிழ்நாடு ஒரு பெரும் இழப்பை சந்தித்தது போன்ற ஒரு தோற்றத்தை திருப்பி ஏற்படுத்துகிறார்கள். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு தமிழ் சமூகத்துக்கு எதிரான ஒரு அயோக்கியத்தன அரசியலை இவங்க என்ன செஞ்சுட்டு அர்த்தம். இப்போ பிடிஆருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஹிந்தி, அவர் என்ன ஹிந்தி படித்தாரா? இல்லை. சரி, இன்றைக்கி அமெரிக்காவில் கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அமெரிக்காவில் போராட்டம் செய்கிறார்களே, அந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து தம்பி ஜீவா நேற்று டெக்சாஸில் அவங்க எல்லாரும் அணி திரட்டி அங்கே ஒரு போராட்டத்தை செய்திருந்தார். பார்த்தேன், நான் டெக்சாஸ் போயிருக்கும்போது அவருடைய வீட்டுக்கும் போயிருந்தேன். கலைஞரினுடைய அந்த லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு உண்டு. அந்த இடஒதுக்கீட்டால் பலன் பெற்ற இளைஞர்களை நாங்கள் பார்த்தேன், நிறைய பேரை. முதல் தலைமுறை பட்டதாரிகள், அந்த பஸ் பாஸ் கொடுத்ததுனால படித்து வந்த இளைஞர்கள் பல பேர் இருந்தாங்க. அவங்களாம் நன்றியோடு கலைஞரை நினைவு கூறுகிறார்கள். அவங்களாம் ஹிந்தி ஒரு வார்த்தை அவங்களுக்குலாம் தெரியாது, ஆங்கிலமும் தமிழும் அவர்களே அங்கேயே வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி டேட்டாவை பலதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஆயினும் இவர்கள் என்ன செய்கிறதில்ல, தொடர்ந்து ஹிந்தியை திணிக்கும் ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிடிஆரே இந்த அடி அடிக்கிறாரு. அப்புறம் முதலமைச்சரை கேட்கணுமா ஸ்டாலின் அவர்களை? அவர் ஒருபடி மேலே போய் இவர் திருடன் கூட ஒப்பிட்டுட்டார். அவர் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள், ஹிந்தியை திணிக்காதீர்கள் என்று பலமுறை சொல்லியாச்சு. ஆறறிவு உள்ளவர்களுக்கு புரிகிறது, ஏன் இந்த ஒன்றிய அரசுக்கு மட்டும் புரியவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆப்பாடி, என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசுக்கு 5 அறிவுன்ட்டார். 6 அறிவு உள்ளவர்களுக்கு புரியும், ஆனால் யாருக்கு புரியாது? ஒன்றிய அரசுக்கு புரியவில்லைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசுக்கு அவ்வளோதான், 6 அறிவு இல்லைன்னு அர்த்தம். என்ன அட்டி இதெல்லாம் இல்லை, வெளுத்துட்டார். நீங்கள் 2 கேள்வி கேட்குறாரு, அவரும் இதே கேள்வி கேட்குறாரு. எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு தெரியல. போட்டி எதையாவது பண்ணி தன் இருப்பை காட்ட வேண்டிய அவசியம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. அதுக்கு தான் அண்ணாமலை இருக்கிறார் அவங்க கட்சியில். மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கட்சி பாகுபாடு தாண்டி, சித்தாந்த பாகுபாடு தாண்டி தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிறார்கள். தயவுசெய்து அக்கா அதை புரிஞ்சுக்கணும். அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது எல்லோருக்கும் எப்பொழுதும் ஒரு அன்பு உண்டு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கருத்தை நாகரிகமாக வைப்பார். அதனால தான் அவர் மாற்று கருத்து, மாற்றான் தோட்டத்து மல்லிகை அப்படிம்பார் இல்லையா அண்ணா, அந்த மாதிரி இந்த செடியில் பூத்திருந்தாலும் எதில் எங்கள் ஐயா குமரியனந்தன் வீட்டில் பூத்த மலர் அக்கா தமிழிசை. ஆயினும் கருத்தியல் ரீதியாக எங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி அக்கா? அவங்க வந்து பாஜகவில் இருக்கிறார், மாறுபட்டு நிற்கிறார். ஆயினும் எல்லோரும் மதித்தோம், ஏன்னா அவங்க கருத்தை நாகரிகமாக வைப்பாங்கன்னு. ஆனால் அவங்களும் இந்த அண்ணாமலை கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்து போடுறாங்க முதலமைச்சருக்கு. மும்மொழியில் வாழ்த்துகிறேன், எந்த மும்மொழியில் வாழ்த்துகிறேன் அப்படின்ட்டு தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு அப்படின்னு 3 மொழியில் வாழ்த்துறாங்க. சரியா? முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்கிறார். இந்த அவமானம் தேவையானு தெரியல டாக்டர் தமிழிசைக்கு. இப்போ முதலமைச்சர் பதிலுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜில் பதில் சொல்லியிருந்தான்னு வைங்க, அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக போயிருக்கும் இல்லையா? அவர் வேறு ஏதோ லாங்குவேஜ் ஒரு மலையாளத்தில் வாழ்த்தியிருந்தார், மலையாளத்தில் வந்து உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாரா என்ன ஆகும்? போச்சு இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, தெளிவாக போடுறார் முதலமைச்சர். என்னென்னு போடுறாரு, எனக்கு தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, தமிழும் ஆங்கிலமும் தெரியும், தெலுங்கு எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்புறம் எதுக்கு டாக்டர் தமிழிசை தெலுங்கிலும் வாழ்த்து தெரிவித்தார் என்று சிந்தித்து பார்க்கிறேன். ஓ, இப்போ தான் புரியுது. கொஞ்ச நாள் தெலுங்கானாவினுடைய ஆளுநராக டாக்டர் தமிழிசை இருந்தார். ஸோ கொஞ்ச நாள் தெலுங்கானா ஆளுநராக இருந்ததற்காகவே தெலுங்கானாவின் மீது இவ்வளோ பாசமா, தெலுங்கின் மீது இவ்வளோ பாசமா? தெலுங்கு கற்றுக்கொண்டிருக்கிறார், எனவே தனக்கு தெரிந்த இன்னொரு மொழியிலும் வாழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் போய் வேலைக்குன்னு போனாலோ அல்லது வேறு எதற்காகவோ போனாலோ நாம் இயல்பாக அந்த மொழியை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம பையங்க பல பேர் மும்பையில் இருக்கிறான்,
இல்லையா? மும்பைக்கு போய் கொஞ்ச நாளில் ஹிந்தி படிப்பான். டெல்லிக்கு இங்கேருந்து ரிப்போர்ட்டராக போவாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு ரிப்போர்ட்டர்ஸ் போகிறாங்க பாருங்க. நான் பல தொலைக்காட்சியில் பணியாற்றிருக்கிறேன். இங்கேருந்து டெல்லி போய் இறங்கும்போது அவங்களுக்கு ஏக் தோ தீன்னு 3 வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஹிந்தியில். ஆமாம், அதிகபட்சம் ஏக் தோ தீன் இந்த 3 தவிர ஹிந்தி எதுவும் தெரியாது. ஆனால் போய் ஒரு ஓராண்டு கழித்து அவர்கள் திருப்பி வருகின்ற பொழுது ஹிந்தியில் சரளமாக உரையாடக்கூடிய ஆற்றலோடு வருவார்கள். எப்படி? போய் படிச்சுக்கிறது தான். அப்போ எல்லாமே பழகினால் எளிதில் வந்துவிடும். இது ஒரு பெரிய பெரிய ராக்கெட் சயின்ஸ் அல்ல. அப்போ டாக்டர் தமிழிசை தெலுங்கானாவில் பணியாற்றிய காரணத்தினால் தெலுங்கை கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் மற்ற மொழியில் கற்றுக்கொள்கிற என்ன சிக்கல்? எனவே எங்களுடைய திராவிட மாடல் கொள்கைக்கு அவர் வலு சேர்க்கிறாரு, நாகரிகமாக பதில் சொல்லியிருக்கிறாரு யார்? முதலமைச்சர். கொஞ்சம் கடுஞ்சொற்களில் சொன்னார்னா என்ன ஆகும்? இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, ஏன் சார் இந்த மும்மொழி அவ்வளோ தூரம் எதிர்க்கிறீங்க? மும்மொழி கொள்கையை ஏன் எதிர்க்கிறீர்கள்? ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறீர்கள்னா, நான் திருப்பி சொல்கிறேன், இது ஹிந்தி திணிப்பல்ல, இது சமஸ்கிருத திணிப்பிற்கான முதல் படி. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நான் பல முறை அதற்கு ஆதாரங்களை தந்திருக்கேன். இப்போ இன்னொரு புது ஆதாரத்தை தரேன். ஆளுநர் ஆரியன் ரவி என்ன சொல்கிறாரு? நேற்று ஆரியர்கள் நல்லவர்கள், ஆரியர்களுக்கு எதிராக திட்டமிட்டே இங்கே ஒரு சதி வலை பின்னப்பட்டது, ஆரியர்கள் கெட்டவர்கள் போல் சித்தரிக்கப்பட்டார்கள், ஈவேரா அந்த வேலையை செய்தார், ஆரியர்கள் என்றால் அவர்கள் ஆசிரியர்களை போன்றவர்கள். யார் சொல்கிறா? யார்? ஆரியன் ரவி என்ன சொல்கிறாரு? சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லாதீர்கள், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுங்கள். பூனைக்குட்டி வெளியில் வந்தது. ஏன் சார் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல வேண்டும்? ஏனென்றால் வரலாற்று ஆய்வுகள், வரலாற்று முடிவுகள், அகலாய்வுகள் எல்லாம் உறக்கச் சொல்லுகின்றன. என்ன சொல்லுகின்றன? சிந்து சமவெளி நாகரிகமும் திராவிட நாகரிகம்தான், தமிழர் நாகரிகம்தான் என்பதை உறக்கச் சொல்லுகிறது. அப்போ ஆரியர்கள் அங்கேருந்து வெளியில் அவங்களுக்கு அங்கேயும் இடம் இல்லை. அப்போ பதறுகிறார் ஆளுநர். என்ன பண்ணுறது? அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொன்னால் அதுக்கும் நமக்குமான ஆரியர்களுக்குமான எந்த உறவும் இல்லாமல் போய்விடும். எனவே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுங்கள். நேற்று புதுசாக கிளப்புறாரு. அப்புறம் ஆரியர்கள் ஆகா ஓஹோங்கிறார். ஈவேரா தான் ஆரியர்களை எதிரியாக சித்தரித்து விட்டார் என்கிறார். ஈவேரா சித்தரிக்கவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற ஈவேராவும் நாங்கள் சொல்லுகின்ற கொண்டாடுகின்ற எங்கள் ஐயா பெரியாரும் மட்டுமல்ல. நீங்கள் இன்றைக்கி தூக்கி பிடித்திருக்கிறீர்களா? இன்றைக்கி திடீர் பாசம் உங்களுக்கு, திடீர்னு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது பாசம் வந்திருக்கிறது அல்லவா? அந்த புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார், ஆரியன் ரவி அவர்களே காது கொடுத்து கேளுங்க. இப்போ இங்கேருந்து தெலுங்கானாவுக்கு போன அக்கா தமிழிசையால் சில மாதங்களில் தெலுங்கு கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் ஏன் ஆர்என் ரவியால் இன்னும் தமிழ் படிக்க முடியல? அவ்வளோ தமிழ் படிச்சிருப்பவங்க தமிழ் படிக்கலாமே. வந்து வருஷம் என்னாச்சு? 3-4 வருஷம் ஆக போகுது. தமிழ் படிங்க, தமிழில் பேசுங்க. ஏன் முடியலை? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆரியர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் இல்லை. ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்தவர்கள், வெளியிலேருந்து வந்தவர்கள். அவர் ஒரு இடத்துல தான் மாறுபடுறார். ஆரியர்கள் படையெடுத்து வந்தார்கள் அப்படிங்கிற வரலாற்று கருத்துக்களோடு அவர் மாறுபடுகிறார். அவங்க படையெடுத்து வரல, வழிப்போக்கர்களாக வந்தார்கள், இவ்வளோதான். ஆனால் ஆரியர்கள் இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்பதை பாபா சாஹேப் அம்பேத்கரும் தெளிவாக சொல்கிறார். வேற என்ன சொல்கிறாரு? இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்த இனம் திராவிட இனம் என்கிறார். என் கருத்து அல்ல, பாபா சாஹேப் அம்பேத்கரின் கருத்து. இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரை எதிர்ப்பீர்களா என்ற கேள்விக்கு இந்த தற்கொலை சீமானின் தம்பிகளும் பதில் சொல்வதில்லை. பெரியார் மட்டுமே தான் எதிர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அரசியல் கணக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் திருப்பி. அயோத்திதாச பண்டிதர் சொல்கிறார், இவர்கள் அயோத்திதாச பண்டிதரை விமர்சிக்க மாட்டார்கள், எதிர்க்க மாட்டார்கள். அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள், எதிர்க்க மாட்டார்கள். பாரதிதாசனை விமர்சிக்க மாட்டார்கள், எதிர்க்க மாட்டார்கள். பெரியாரை மட்டும்தான் எதிர்ப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய அரசியல் அவ்வளவு இழிவான கேவலமான அரசியல். அவ்வளோ துணிச்சல் இருக்கவங்களா இருந்தால் அந்த கருத்தியில் எதிர்க்கிறதா இருந்தால் அந்த கருத்தை சொன்ன எல்லோரும் எதிர்க்கணும்ல. எதிர்க்க மாட்டீங்க இல்லையா? பிழைப்பு போயிடும். ஏன்னா பாஜக என்ன எழுதி கொடுக்கோ அதை தான் சொல்லணும். ரைட், இருக்கட்டும். இப்போ ஆரியன் ரவிக்கு வருவோம். இப்போ நான் ஒரு 4 கேள்வியை கேட்டுட்டு முடிச்சிடுறேன். ஆரியர்கள் இங்கே இந்த மண்ணில் வந்தபோது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மனு சட்டம் எழுதி வச்சிருந்தாலே அந்த அந்த மனுநீதியினுடைய சட்டங்களை எடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதுகிறார். அம்பேத்கரின் எழுத்தும் பேச்சும் தொகுப்பு, அது முழுக்க வாசிங்க. குறைஞ்சபட்சம் இந்த பார்ப்பனியம் என்ன செய்தது என்பதை பற்றியாவது படிங்க. அதில் சொல்லுகிறார், சூத்திரன் கல்வி கற்றால் அவன் நாக்க 2ஆக வெட்டணுமா, அப்படியே கீறிடணுமா நாக்க.
காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும், நாக்க ரெண்டா வெட்டணும். சூத்திரனுக்கு சொத்துரிமை கிடையாது. சூத்திரனுடைய இடத்தில் ஏதேனும் புதையல் கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் பார்ப்பனர்களுக்கு கொடுத்துடணும், பார்ப்பானுக்கும் பங்கு. அரசன் போடக்கூடிய ஃபைன், அபராதம் விதிக்கிறான் இல்லையா, அந்த அபராதத்தில் பார்ப்பனர்களுக்கு பங்கு கொடுக்கணும். இதெல்லாம் விட உச்சபட்சமாக அவர் சொல்லுகிறார். அந்த புத்தகம் இருக்குது, அம்பேத்கர் எழுதிய தொகுப்பு, நீங்கள் படிங்க. மும்பையில் இதுக்குன்னு ஒரு வழக்கே நடந்திருக்கு, வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு. திருமணமான பெண்கள், அது எந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியைச் சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் முதல் நாள் இரவு அந்த வைணவ பார்ப்பனர்களோடு அவர்கள் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு வழக்கு நடந்திருக்கு. அப்படிலாம் கிடையாது, அவங்க கூடலாம் இருக்கக்கூடாது, அவன் பொண்டாட்டி அவன் கூட தான் இருக்கணும் என்பதற்காக வழக்கு நடத்திய கேவலம் அந்த நாட்டில் நடந்திருக்கு. ஆதாரம் அம்பேத்கர் எழுதி வச்சது. இதெல்லாம் ஆரியத்தினுடைய கொடுமைகள். அதை எதிர்த்து தான் இங்கே எல்லோரும் சண்டை போட்டோம். இப்போ வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். ஆரியத்தினுடைய அந்த கொடுமைகள் இருக்குதல்லவா, தெருவில் நடக்காதே, பள்ளிக்குள் வராதே, தள்ளி உட்கார், நிழல் பட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, இதெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்கோம். காசுக்கு விலை போகி ஒரு சிலர் இதெல்லாம் மறந்து என்ன செய்கிறாங்க, ஆரியத்திற்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அடியால் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே. அப்படிலாம் இல்லை. வசவு சொற்களை வாங்கினாலும், வசை சொற்களை வாங்கினாலும், திட்டுக்களை வாங்கினாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த உண்மையை அடுத்த தலைமுறை கடத்தணுங்கிறதுக்காக என்னை போன்ற கொஞ்சம் பேர் கடந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட பாருங்கள், இந்த உங்களுக்கு எடிட்டர் கட் பண்ணி தந்திருப்பார், காட்டியிருப்பார். பேசும்போது அவ்வளவு இருமல், இடையில இருமி பக்கத்தில் தண்ணியை குடிச்சு பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு இந்த செய்தி கொஞ்சமாவது போய் சேரணும். மூத்திரச்சட்டியோடு சாகிறதுக்கு சில நாட்கள் முன்பு வரை ஒரு கிழவன் கத்திட்டு போனானே, அவன் கொடுத்த உத்வேகம். சாகிற வரைக்கும் அந்த கிழவன் கத்திருக்கான். நமக்கு என்னடா கேடு, நம்மளும் இந்த உலகத்துக்கு சில செய்திகளை சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இதை பேசுகிறோம். பார்ப்பனர்கள் கொலை செய்தால் கூட என்ன கிடையாது, அவர்களுக்கு தண்டனை கிடையாது. மனு எவ்வளவு ஆதாரங்கள் இதுக்கு இருக்குது தெரியுமா? பார்ப்பனர்கள் கொலை செய்தாலும் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட போது அந்த பார்ப்பனர்களுக்கு முன் மண்டையில் இருக்கக்கூடிய முடி மட்டும் மலிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். என்ன, தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அவ்வளோதான் பார்ப்பனர்களுக்கு கொலையே செய்தாலும் தண்டனை கிடையாது. பார்ப்பனர்கள் பாலியல் ரீதியாக யாரோடும் நினைச்சலாம். ஆரியர்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறான், படிங்க. என் மீது கோவப்பட்டு சல்லி பிரயோஜனம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவரும் சொல்லலை, அவர் மனுநீதியில் இருக்கிறத எடுத்து சொல்கிறார். இல்லைன்னா சேலஞ்ச் பண்ணு. அம்பேத்கர் எழுதிய புத்தகம், அம்பேத்கருடைய கோப்புகள், ஆவணங்கள் எல்லாம் தூக்கி காட்டுறேன், பாரு, வாங்கிட்டு போ. வேறு என்ன பண்ணுறது, படிக்கணும்ல கொஞ்சமாவது. இப்போ இவ்வளவு தூரம் கொடுங்கோன்மை, அதை திருப்பி திணிப்பதற்காகத்தான், அதை நேரடியாக திணிக்க முடியாது என்பதற்காக, சமஸ்கிருதத்தை நேரடியாக திணிக்க முடியாது என்பதற்காக ஹிந்தியின் மூலமாக வருகிறார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, தமிழை விட இன்றைக்கி 10 உலக நாடுகள் முழுவதும் சேர்த்தா 15 கோடியை தாண்டுவோம். நம்ம 15 கோடிக்கும் அதிகமாக இந்த மொழியை பேசக்கூடிய, இந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். நான் ஈழத்தை சேர்க்காமல் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை மட்டும் வச்சு சொல்கிறேன். இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருப்பவர்களை மட்டும் வச்சு சொல்கிறேன். இந்த மொழிக்கு சில சொற்ப கோடிகளை ஒதுக்கிவிட்டு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை எதற்கு ஒதுக்குகிறது ஒன்றிய அரசு? சமஸ்கிருதத்துக்கு. சமஸ்கிருதத்தை மொத்தமே எவ்வளோ பேரா பேசுகிறான்னு கேட்டால் 25,000 பேருக்கு தான் தெரியும். நம்ம இந்தியா முழுக்கவே 25,000 சொச்சம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட மாநிலம் ஏதாவது இந்தியாவில் இருக்கிறதா? இல்லை. அப்புறம் எதுக்குடா இத்தனை 1000 கோடியை ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால், அந்த சொற்பம் பேரும் தான் இந்தியாவுடைய அரசியலே தீர்மானிக்கக்கூடியவர்கள், ஆரியர்கள். அதுதான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஆர்.என். ரவி பதவி காலம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிப்பு வந்துச்சா? முறையாக ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா? அவர் பேசாமல் இருப்பார், யாரும் கேட்க முடியாது. நீங்கள் கொலை செய்தால் கூட தப்புவார்கள் அப்படின்னு சொன்னேன். பில்கிஸ் பானு வழக்கில் கொடும் குற்றவாளிகள் தப்பி வைக்கப்பட்டார்கள், விடுதலை செய்யப்பட்டார்கள் பாஜகவால். விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஏன் இவர்களை விடுதலை செய்தீர்கள் என்ற கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ சொன்ன பதில், பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர்கள் பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்தாலும் அவர்கள் விடுதலை செய்யப்படலாம். அதான் மனுநீதி. அதான் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மனுநீதி படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, மனுநீதி படித்தா அவன் நாக்க சூத்திரன் படித்தால் அவன் நாக்க ரெண்டாக வெட்டுங்குது. அதான் இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது. எப்படி நடக்குது தெரியுமா? நீட்டு வேறு என்ன? அதான் நீட்டு மனுநீதியின் நவீன வடிவம். நீங்கள் ஏதோ நினைக்கிறீங்க, பழைய மாதிரி தள்ளி நில்லுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இப்போ நீங்கள் சொல்ல முடியாது.
அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி விட்டோம். அந்த விழிப்புணர்வை யார் ஏற்படுத்தினார்களோ அவர்கள் அவன் கரைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கான். அது தெரியாமல் அவங்களோட சேர்ந்து நீங்களும் திட்டிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பேர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனவே முன்ன மாதிரி அப்படி சொல்ல முடியாது. மாறாக என்ன செய்வான்னா, சட்டங்களின் மூலமாக நீட்டு கொண்டு வருவான். 10ஆம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம், 2 பப்ளிக் எக்ஸாம், பிள்ளைகளை படிக்க விட மாட்டான். எப்படியாவது இந்த பிள்ளைகளுடைய கல்வியை நசுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே இந்த ஆரியத்தை நிறுவுவதற்கான ஒரு முயற்சி தான் எது, ஹிந்தி திணிப்பு என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு பிடிஆரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்றைக்கு மிக கடுமையாக ஏன் இந்த இடத்துக்கு நகர்றாங்கன்னா, தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாடும் வட இந்தியாவைப் போல் ஆகிவிடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக நாம் அதை புரிந்து கொண்டு ஒன்றுபட்டு நிற்போம், நம் தாய்மொழி காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.